ஹலோ கைஸ், வெல்கம் டு ஆல். இது உங்கள் மெல்லிங் மீனு. இப்போ நம்ம பார்க்க போகிறது டக்குன்னு பண்ணக்கூடிய அது ரொம்ப டேஸ்ட்டான ராகி சேமியா கிச்சடி. இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அகலமான பாத்திரத்தில் 2 டம்ளர் தண்ணி சேர்த்து உப்பு கொஞ்சமாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. இதில் ஒரு பாக்கெட் அணில் சேமியா நான் எடுத்துருக்கேன். எந்த பிராண்ட் வேணாலும் எடுத்துக்கலாம். ராகி சேமியாவை போட்டு நல்லா ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணி கையிலக்குள்ளே நீங்கள் பரட்டி விட்டுக்கலாம். அப்போ தான் அந்த உப்பு தண்ணி ஃபுல்லாக அதில் அப்சர்வ் ஆகும். 5 நிமிஷம் அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுருங்க. அதுக்கப்புறமா நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு இட்லி பானையில் ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் மட்டுமே வேக வச்சுடுங்க. நல்லா உதிரியாக கிடச்சிடும். ஆற வச்சு எடுத்துக்கோங்க. இப்படி தொட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், கையில் ஒட்டாமல் இருக்கும். பார்த்தீங்களா, உதிரியாக வந்துடுச்சுல. இப்போது கடாயில் நெய் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் ஜீரகம், கருவேப்பிலை இருந்தால் சேர்த்துக்கோங்க. இடித்த பூண்டு இதில் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சமாக உப்பு, ரொம்ப சேர்த்துக்காதீங்க. பெருங்காயத்தூள், மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் சாம்பார் பொடி. இதில் ஹைலைட்டே சாம்பார் பொடி மட்டும்தான். நான் மிளகாத்தூள், பச்சை மிளகாய் எதுவுமே ஆட் பண்ணல. வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பச்சை வாடை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுருங்க. இதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருந்த சேமியா போட்டு ஜென்டிலாக கிளறி விடுங்க. நம்மளோட டிஷ் ரெடி. கொத்தமல்லி தூவி